வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜெனட் வின்டர்சன் எழுதின ஆரஞ்சஸ் ஆர் நாட் த ஒன்லி ஃப்ரூட் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட தீம் செல்ஃப் டிஸ்கவரி, அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி இந்த ஃபேஸ் ஆஃப் ரிஜிட் ரிலிஜியஸ் அண்ட் சோஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸு. அதாவது மதமும் சமுதாயமும் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்புக்கு எதிராக நம்மளோட சுய அடையாளத்தை நம்ம யாருன்றதை புரிஞ்சிக்கிறதுல இருக்கிற கஷ்டத்தை இதில் தீமாக எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த கதை ஒரு இளம் லெஸ்பியனை பற்றி, லெஸ்பியன்னா பெண்ணும் உருவச்சிக்கிறவங்கள லெஸ்பியன் சொல்லுவோம். அதுலேயும் இந்த பெண் ஒரு பென்டகாஸ்டல் குடும்பத்தில் பிறந்து வளர்கிறாங்க. அவ்வளோ ஒரு ரிலீஜியஸான ஒரு குடும்பத்தில் பிறக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த சமுதாயமும் அந்த மதமும் எப்படி அவளை ஏற்றுக்க முடியாமல், இவளாலையும் அவங்கள ஏற்றுக்க முடியாமல் அந்த தவிப்பு இருக்குல்லையே, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான கதாபாத்திரம்னு பார்த்திங்கன்னா ஜெனட்டு, அதுக்கப்புறம் ஜெனட்டோடைய அம்மா, அவங்க பேரே வராது, வெறும் ஜெனட் மதர்னு தான் வரும். அப்புறம் மெலனி, இவங்க ஜெனட்டோட ஃப்ரெண்டு. அப்புறம் ஜெனட்டோட மற்ற தொடர்புடையவங்களாம் பார்த்திங்கன்னா எலிஸ் நாரிஸ், மிஸ் ஜூஸ்பெரி, கீட்டி, இடா, மிஸ்ஸஸ் ஓல், மிஸ்ஸஸ் ஆக்ரைட்டு. இப்போ ஜெனட் இந்த குடும்பத்தில் பிறந்த பொண்ணு இல்லை, அவளை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. ஒரு அப்பா அம்மா, அவங்க தான் இவ்வளோ தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அப்பா பார்த்தா கடினமான உழைப்பாளி, நிறைய நேரம் வீட்டிலே இருக்க மாட்டார், உழைச்சிக்கிட்டே இருப்பார், வெளியில் தான் இருப்பார். அவங்க அம்மா பயங்கரமான ஒரு மத நம்பிக்கை இருக்கிறவங்க. எப்பொழுதுமே சர்ச்சோடைய வேலைகள், அப்புறம் அந்த பிரார்த்தனை செய்கிறது, இப்படி தான் அவங்க நேரத்தை செலவிட்டே இருப்பாங்க. இதில் ஜெனட்டுக்கு என்னங்கன்னா, அவங்க பிரார்த்தனை பண்ணும்போது நிறைய நேரம் அவங்களுடைய விரோதிங்களாம் ஒழிஞ்சு போகணும், இல்லைன்னா ஏதாவது கஷ்டத்தில் அனுபவிக்கணும் அப்படின்றதான் வேண்டின்னு இருப்பாங்க. ஆனால் சர்ச் வேலைங்கள்லாம் நிறைய அவங்க செய்வாங்க. சின்ன வயசில் ஜெனட்டுக்கு என்னவோ தெரியாது, அவளுக்கு ஆண்கள்னாவே பிடிக்கல, கல்யாணமே செஞ்சுக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவன் மனசில் இருக்குது. அப்போ தான் அவளுக்கு ஒரு 2 பெண்களோட நட்பு வருது. இந்த 2 பெண்கள் என்னென்னா ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு லோக்கல் பேப்பர் ஸ்டோர் வச்சுருக்காங்க. அவங்கள பார்க்க போகிறது தெரிஞ்ச உடனே அவளோட அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ அவங்களெல்லாம் போய் பார்க்கக்கூடாது, ஏன்னா அவங்க அன்நேச்சுரல் பேஷன்ஸ், அதாவது இயற்கைக்கு எதிரான ஒரு உணர்வில் இருக்கிறவங்க, அதனால் அவங்கள போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஜெனட்டுக்கு அந்த வயசில் அது என்னன்னு புரியல. ஒரு நாள் சண்டே ஜெனட் அவங்க அம்மாவோட அப்படியே டவுனை சுற்றி பார்த்துட்டு போகும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் உன்னை தத்தெடுத்தோம் தெரியுமா, உன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்க தான், நீ உன்னோட வாழ்க்கையை கடவுளோட சேவைக்கு தான் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அன்றைக்கி ராத்திரி சர்ச்சில் பாஸ்டர் ஃபின்ச் ஜெனட் கிட்ட வயசை கேட்டுட்டு அவர் அந்த நம்பர் 7 ஹோலி குவாலிட்டிஸும் நம்பர் 2 ஈவில் குவாலிட்டிஸையும் எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய மனசுலேயும் ஏதாவது பாவங்கள்லாம் நீ வச்சுட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெனட் அவங்க அம்மாவும் சீக்கிரமாக அங்கேருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்றைக்கின்னு பார்த்து அவங்க அப்பா சீக்கிரமாக படுக்கைக்கு போயிடுறாரு. ஆனால் அவங்க அம்மா ராத்திரி உட்காந்துட்டு பைபிள் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெனட்டுக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுலலாம் அவ்வளோ ஆர்வம் இல்லாதனால அவளும் அவங்க அம்மாவோட உட்காந்து அவள் பைபிள் படிச்சுட்டே இருக்கா. ஆனால் என்னவோ தெரியல, ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து ஒரு லெட்டர் வந்துடுது, இந்த மாதிரி ஜெனட் ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கே வரல, அதனால் உடனே வரணுன்னு. அவங்க அம்மாவுக்கு மனசுலனாலும் அவளை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுறாங்க. இப்போ ஜெனட்டுக்கு 7 வயசு ஆகும்போது என்ன ஆகிடுதுன்னா, அவளுக்கு காது சரியாக கேட்காமலே போயிடுது. ஆனால் அதை யாருமே கவனிக்கல. அவள் மௌனமாக இருக்கிறது சரி, கடவுள் அவன் மேலே ஏதோ ஒரு விரோதத்தை காட்டுறாருன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் மிஸ்ஸஸ் ஜூபெரி வரும்போது ஜெனட் ஒரு பேப்பரில் அவங்களுக்கு அப்படின்னு எழுதி காமிச்சிடறாங்க, இந்த மாதிரி எனக்கு கேட்கலன்னு ஒன்று. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின்னு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் சொல்கிறாங்க, இவளை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கையில் நீங்கள் அழைச்சின்னு போனோடனே அவங்க அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அவளை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட அழைச்சின்னு போன்னு சொன்ன உடனே அவங்க அழைச்சின்னு போகிறாங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கையில். அங்கே அந்த டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்லிடுறாரு, ஆமாம் இவளுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணுனா காது கேட்குற வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே அவங்க அம்மா வேறு வழி இல்லாமல் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வரதே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு சர்ச் டியூட்டிஸ் தான் இன்னும் நிறையா இருக்குது, அதில் தான் அவங்க கவனம் இருக்குது. அந்த சமயத்தில் என்ன ஆயிடுதுன்னா, எல்சின்னு ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய பெண்மணி ஜெனட்டோட துணையாக இருக்காங்க. அவங்க அவளுக்கு வேண்டிய அறிவுரையை சொல்கிறது, அவளை நல்வழிப்படுத்துறது, அதெல்லாம் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஜெனட்டுக்கு என்னவோ திரும்பி வந்துட்டோன்னே அவளால் அந்த ஸ்கூலில் ரொம்ப ஃபிட் பண்ணவே முடியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவள் ரிலிஜன்னு ஜெனட்டை அவங்க அம்மா பழக்க வச்சுட்டாங்க. அதனால் அவளால் நல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க டீச்சர்கிட்ட ஒரு நம்பிக்கையோ அவளால் ஏற்படுத்த முடியல. ஒரு நாள் ஒரு பொண்ணுக்கிட்ட நரகானா எப்படி இருக்கும்னு தெரியுமான்றதை சொல்கிறதுக்காக அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு விட்டுறான். அதே சமயத்தில் அவளோட ஆர்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மத சம்மந்தப்பட்ட அந்த தீமில் தான் இருக்கும். இவள் அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்கும்னு எதிர்பார்ப்பா. ஆனால் அவங்க டீச்சர்ஸ் இவ எது செஞ்சிருந்தாலும் அது புறக்கணிச்சிடுறாங்க. அப்போ தான் எல்சி சொல்கிறா, இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரிலீஜியஸ் தீம்லாம் பண்ணக்கூடாது, உன்னோட க்ரியேட்டிவிட்டியை வெளியில் எடுத்துன்னு வரணும், உன்னோட கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அதில் தெரியணும் அப்படின்னு சொல்லிலாம் அவளுக்கு அறிவுரை சொல்கிறா.
வளர 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 ஜெனட்டால் வந்து இந்த சர்ச்சில் சொல்கிற டீச்சிங்ஸ் எல்லாம் அவளுடைய பள்ளி அனுபவம், வெளியில் அவள் பார்க்குறது, அதோடு அவள் உள்ளே இருக்கிற உணர்வுகளோடு அவளால் ஒத்தே போக முடியல. அது ஒரு சமயம் வந்து பாஸ்டரோட அவளுக்கு ஒரு வாய் வார்த்தையே தகராறு மாதிரி வந்துடுது. ஏன்னா ஒரு கதையை சொல்கிறாங்க, ஒரு பிரின்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃப் வந்து தேடின்னு வர்றாரு. ஆனால் இந்த உலகம் முழுக்க போயும் கூட அவருக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் கிடைக்கல. அதனால் அவர் மைண்டை வந்து மாற்றிக்கிட்டு ஒரு புது தேடலை வந்து டு மேக் பர்ஃபெக்டாக நம்மளே செய்யணும் அப்படின்ற ஒரு தேடலோடு போயிடுறாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த தகராறு வருது. இப்போ வந்து ஜெனட்டோட மனசில் வந்து ஆண்கள், கல்யாணம் இதை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்கிறோம். ஏன்னா அவர் சுற்றி இருக்கிற பெண்கள்லாம் வந்து அவங்க கணவரை பற்றி எப்படி அவர் வந்து தங்களுக்கு துரோகம் பண்ணுறதை பற்றிலாம் பேசும்போது அவளுக்கு வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதே சமயத்தில் அவளுக்கு வந்து கனவுலலாம் பயங்கரமாக வருது, அவள் யாரோ ஒரு ஹாரிஃபிக் மேனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும். அதே மாதிரி அந்த பெண்கள்லாம் வந்து சொல்கிறாங்களே எல்லா பெண்களும் ஒரு ஆணை தேடிடுவாங்கன்றது அது அவளால் ஒத்துக்கவே முடியல. ஒரு வாட்டி ஒரு டவுனுக்கு போடுறாங்க. அப்போ வந்து ஒரு கறிக்கடையில் இருந்த அதில் ஹுக்கில் வந்து ஜெனட்டோடைய ட்ரெஸ் மாட்டி கிழிஞ்சிடுது. அதனால் அவங்க அம்மா அவளுக்கு வேறு ட்ரெஸ் வாங்க போகும்போது அவங்க வந்து ஒரு ஃபிஷ் ஸ்டால் கிட்ட வராங்க. அங்கே ஜெனட் மெலனின்னு ஒரு பொண்ணை பார்க்குறா. பார்த்த உடனே மெலனி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அடிக்கடி போய் ஒன்று பார்த்துட்டு மெலனியை வந்து சர்ச்சுக்கெலாம் அழைச்சின்னு வரா. மெலனியும் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு அவள் கன்வெர்ட் ஆகிடுறா. ஜெனட் தான் அவளுக்கு கவுன்சிலராக இருக்கா. நிறைய நேரம் அவங்க ஒன்றாவே இருக்காங்க. என்னோ தெரியல, ஜெனட்டுக்கு மெலனி மேலே ஒரு விதமான ஒரு உணர்வு வருது. அதை பற்றி அவங்க அம்மா கிட்ட பேசுகிறதுக்கும் அவன் முயற்சி பண்ணுறா. நிறைய நாட்களில் அவள் மெலனியோட ராத்திரியில் வந்து தங்குறான். ஆனால் வந்து அவங்க 2 பேருமே வந்து முடிவாக இருக்காங்க, நம்மளது வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு உணர்வு இல்லை அப்படின்றத அவங்க பேசிக்கிறாங்க. ஏன்னா அந்த பாஸ்டர் வந்து அடிக்கடி வந்து சர்ச்சில் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒரு மெலனியும் வந்து ஜெனட்டோட வீட்டில் வந்து தங்கும் போது அவங்க அம்மா அவங்க 2 பேரையும் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் மெலனியும் ஜெனட்டும் வந்து சர்ச்சுக்கு லேட்டாக வரும்போது அவங்க அம்மாவை திட்டுறாங்க, நீங்கள் 2 பேரும் வந்து இயற்கைக்கு எதிராக வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது மெலனி உடனே வந்து அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்குறா. ஆனால் ஜெனட் வந்து கேட்க மறுத்துடுறா. அவள் சர்ச் விட்டு வெளியில் வந்துட்டு வெளில வரும்போது மிஸ் ஜூபெரியை பார்க்குறா. சரி, அப்போ நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு வந்து மிஸ் ஜூபெரி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லும் போது மிஸ் ஜூபெரி சொல்கிறாங்க, அவங்களும் ஒரு லெஸ்பியன்னா பெண்ணும் உருவச்சுக்கிறவங்க சொல்லிவிட்டு அவங்களும் ஜெனட் வந்து ரொம்ப நெருக்கமாக அன்றைக்கி இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஜெனட்டோட அம்மா வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு அவளுக்கு வந்து சாப்பாடெலாம் போடாமல் தனியாக வச்சு தண்டனை தராங்க. அப்போ தான் அவளை வந்து ஆரஞ்சு டீமன் வந்து பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஒன்று நீ வந்து சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வழியில் நடக்கணும், இல்லை நீ எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லிட்டு தான் வாழணும் அப்படின்னு சொல்லும் போது அவள் என்ன பண்ணிடுறான்னா அந்த ப்ரேயர் பண்ணுறது, அப்புறம் வந்து மற்றவங்க கிளந்து விலகி தனியாக இருக்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடா. ஆனால் என்னவோ தெரியல, அவளோட உணர்வுகள் நினச்சி அவளுக்கு வந்து வெக்கமாகவே இல்லை. அதுதான் அவளுக்கு இயற்கைன்ற மாதிரி தோணுது. சரி, கடைசியாக ஒரு வாட்டி மெலனியை போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டே வரா. அப்போ தான் வந்து சர்ச்சில் கேட்டின்னு ஒரு பொண்ணை வந்து அவள் பார்க்குறா. பார்த்தோன்னே 2 பேருமே ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க. அப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன் வருது. ஆனால் வந்து ஜெனட்டுக்கு அவங்க அம்மாவோட சர்ச்சுக்கு போகிறதோ இல்லை அவங்க அம்மாவோட ப்ரேயர்லலாம் கலந்துக்கிறதுல விருப்பமே இல்லை. அவங்க அம்மாவை அவாய்ட் பண்ணிடுறான். இப்போ மெலனி வந்து யூனிவர்சிட்டிலேருந்து ஹாலிடேஸ்க்கு வரா. ஆனால் ஜெனட் வந்து அவளையும் போய் பார்க்கல. இங்கே கேட்டியும் ஜெனட்டும் வந்து இன்னும் ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க. அடுத்த வாட்டி ஈஸ்டருக்கு மெலனி வரும்போது அவள் சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி மேனை வந்து அவளுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவளை சீக்கிரமாக கல்யாணம் ஆக போகுதுன்றது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஜெனட்டும் கேட்டும் வந்து ஒரு வாட்டி வந்து சர்ச் கிட்ட இருக்கிற ஒரு போர்டிங் ஹவுஸில் ஒன்றா இருக்கிறத பார்த்துடுறாங்க. ஜெனட் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு ஜெனட்டை வந்து அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ சர்ச்சும் வந்து அவகிட்ட வந்து நீ செஞ்சதுக்கு பாவ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும் போது ஜெனட் முடியாதுன்னு சொல்லிட்டு சர்ச் விட்டு வெளியில் வந்துடுறான். இந்த சமயத்தில் தான் ஜெனட் வந்து எல்சியை பார்க்குறான். அப்போ எல்சி சொல்கிறா, எனக்கு தெரியும் உனக்கு எப்போதுமே வந்து பெண்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நான் மட்டும் அவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ஜெனட் வந்து அவங்க அம்மா வீட்டை விட்டு வந்துட்டு எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் போட்டுருக்கான். அப்போ தான் வந்து அவள் ஒரு கதையை வந்து கேள்விப்படுறா, வினட்ன்ற பொண்ணை பற்றி. அவள் வந்து ஒரு சாஸ்திரர்கிட்ட அப்ரெண்டிஸாக போய் சேர்ந்து அவனோட கலைகள் எல்லாம் கற்றுக்குறான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நெருக்கமாக ஒரு பையனோடு இருக்கிறத பார்த்தோன்னே அந்த சாஸ்திரர் வந்து அவளை வெளியில் அனுப்பிச்சிடுறாரு. அப்போ வந்து ஒரு புது வீடை தேடி ஒரு கிராமத்துக்கு வர, அப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு சிட்டிக்கு வந்துட்டு அவளுடைய எதிர்காலத்தை அவள் அமைச்சிக்கிறான்னு. இப்போ ஜெனட்டை வந்து நம்ம எதிர்காலத்தை நம்மளே அமைச்சிக்கணும்னு சொல்லிவிட்டு அவள் 2 வேலையில் செய்கிறா. ஒன்று வந்து இந்த ஐஸ்கிரீம் ட்ரக்கு அது வந்து ஓட்டுறது, 2வது வந்து ஒரு அண்டர்டேக்கர் அண்ட் அவரோட பார்ட்னர் அவங்க வந்து இந்த இறந்தவங்களுக்கெலாம் அந்த இது வந்து கட்டுறது, ரத்தை வந்து அவங்க செய்வாங்க. ரத்துனா அவங்க மேலே வைக்கிற அந்த மலர் வேலையம் அது செய்கிறவங்ககிட்ட வந்து வேலை செய்கிறான். எல்சி வந்து இறந்துடுறாங்க. அதனால் சர்ச் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அண்டர்டேக்கரையே வந்து
அந்த வேலைங்களுக்கெல்லாம் செய்யும் போது ஜெனட் தான் சாப்பாடு பரிமாறத்துக்கு அங்கே போகிறா. அவளை சர்ச்சில் பார்த்தோன்னா எல்லாருக்கும் கோவம் வந்துடுது. ஜெனட்டோட அம்மாவும் வந்து நீ என் பொண்ணே இல்லை இங்கே ஏன் வந்தேன்லாம் கற்றுனோடனே அவள் வெளியில் வந்துடுறான். ஜெனட்டோட அம்மாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஜெனட் வந்து திருப்பி அவங்க ஊருக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து அவளை வீட்டில் தங்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஒரு வகையில் அவங்க கொஞ்சம் சமாதானம் மாதிரி இருந்தாலும் அவளுக்கு நேராக பார்க்குறத அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்றது ஜெனட் நல்லா புரிஞ்சுக்கிறா. அதே சமயத்தில் அவளுக்கு வந்து இப்போ வீட்டுக்கு வரதே ரொம்ப வலி நிறைஞ்சதாக இருக்குது. அப்போ நினச்சி பார்க்குறா கடந்த காலத்துலலாம் எப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னு. அதே சமயத்தில் மெலனியை பார்க்குறா. இப்போ மெலனி நல்லா வளர்ந்துருக்கா, அவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ஆனால் அவள் என்ன சொல்கிறான்னா எனக்கு வாழ்க்கையில் வந்து உண்மையான ரிலேஷன்ஷிப்ன்றது எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்குற ஜெனட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜெனட் வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு வந்து வீட்டில் இருக்கா. ஆனால் வந்து எந்த விதமான சர்ச் வேலையிலையும் வந்து அவளால் ஈடுபட முடியல. ஏன்னா அது அவளுடைய இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு அவளுக்கு வருது. இந்த பயணம் முடியும் போது அவளுக்கு ஒன்று புரியுது, ஒரு உண்மையான குடும்பத்தோடு அவளால் இருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவங்க அம்மாவே அவளை விட்டுட்டு பிரிய முடியாது. ஏன்னா அவங்க அம்மா மேலே அவளுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது சின்ன வயசுலேருந்தே. அதனால் இந்த உணர்வுகளோடு இந்த கதை வந்து முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.